ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி. ஸோ இதில் என்னென்ன பயிறு எடுத்திருக்கேன்னா பட்டர் பயிறு, சோயா அண்ட் பச்சை பட்டாணி, அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் கொஞ்சம், பீன்ஸு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணும்னா லென்த்தியாக எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நான் கேப்சிகம் ஒன்று எடுத்துருக்கேன், க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ, ஒரு பேனில் நெய் அண்ட் எண்ணெய் ஆயில் ரெண்டுமே போட்டு இஞ்சி பூண்டு விழுதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா ஸோ அந்த அரோமா ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு க்ரீன் சில்லி அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி நான் ஏன் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்பைசி எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மி. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் சில்லியை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா ஸ்பைசஸ் ரொம்ப தெரியாது. அப்புறம் ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். அப்புறம் எல்லா ஒரு வெஜிடபிள்ஸும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க, அதே ஹெல்தி இல்லை. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு கை புதினா, கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிற அளவு, ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப புளிப்பு தன்மை தட்டிடக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஓரளவு, இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ அந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வீட்டில் வச்சுருக்கிற கரம் மசாலா அண்டு தனி மிளகாப்பொடி அரைச்சி வச்சுருக்கிறது. அது போக நான் சக்தியோட கறி மசால் பொடி அண்டு கரம் மசாலா பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வீட்டு பொடி மட்டுமே போட்டு நீங்கள் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இது நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக ஜஸ்ட்டு நீங்கள் அதை லைட்டாக ஒரு கிண்டு, ஏன்னா காலிஃப்ளவர் உங்களுக்கு உடஞ்சிடும். ஸோ அதுக்காக சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் அதை பண்ணாலே போதும். இது நான் ஒரு பெரிய டம்ளர், அதாவது பெரிய டம்ளரில் நான் இந்த அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 2 கப் ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக 2 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 1/2 போதும். ஆக்சுவலாக பிரியாணி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 2 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். 2 விசில் போதும், ஏன்னா இது வெஜ் பிரியாணி அப்படிங்கிறதுனால 2 விசில் போதும். இன்னும் ஒரே விசிலில் நீங்கள் எடுத்ததுனாலும் எடுத்துக்கலாம். இதான் என்னோடய அவுட்புட். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பை.